Hi all, so welcome back to our channel My Bio Notes. So இன்னைக்கு வந்து நம்ம வந்து assessment for learning la we'll be seeing about some 4 or 5 topics. So can you all hear me? So we'll start by 7:30.
Hi all, welcome back. Sorry for the interruption. So can you all hear me? Okay, then let's start. So இன்னைக்கு வந்து நம்ம வந்து assessment for learning. So இந்த subject தான் so நம்ம பார்க்க போறோம். So assessment for learningல unit 5. So let's see about the topics in unit 5. So unit 5ல பார்த்தா ஆக்சுவலாக இது ஃபுல்லாக மேக்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட் தான். ஃபுல்லாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் இன் யூனிட் 5. So it's 7:28, 7:30 start பண்ணலாம். ஸோ நிறைய ரெக்வெஸ்ட் வரனால என்னால் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். சின்ஸ் யுவர் எக்ஸாம்ஸ் ஆர் நியரிங், ஸோ வி ஆர் ட்ரைங் டு புட் அ லைவ் ஸ்ட்ரீம். ஸோ இதில் யூனிட் 5 என்னால் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல ஃபுல்லாக. டில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஐ வில் ட்ரை டு கவர். ஸோ அதுவும் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மீன்னா என்ன, ஸோ வாட் இஸ் அ மீன், அப்புறம் வந்து அதை எப்படி வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. சப்போஸ் அந்த கிளாஸ் இன்டர்வல் வச்சு கொடுத்துருந்தா, ஃப்ரீக்வன்சி வச்சு கொடுத்துருந்தா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ ரொம்ப டீப்பாக மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு தெரியணும்னு இல்லை. ஏன்னா ஒரு எஸ்ஏ டைப் கொஷினில் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கண்டென்ட் எழுதுறீங்க அதை தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ மீனுன்னு எடுத்தால் மீன்னா என்ன, ஸோ மீனை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அதில் இருக்க ஸ்டெப்ஸ், ஸோ இவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக ஸோ மீன்னா என்ன, மீடியன்னா என்ன, மோட்னா என்ன, ஸோ எல்லா இதுவும் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து எப்போ தேவைப்படும்னா இன் யுவர் லாஸ்ட் செமஸ்டர். ஸோ 4th செமஸ்டரில் டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்ட் எழுதுவீங்களா, ஸோ அப்போ வந்து திஸ் மீன், மீடியன், மோட், ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு தியரிட்டிக்கலாக ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேல்குலேஷன் லெவலில் ஒரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு தெரியணும். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் எழுதி வச்சுட்டா போதும், மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த இது வந்து மேக்ஸ் லெவலில் கேட்பாங்களான்னு தெரியாது. மேபி வந்து 2
எஸ்ஏ டைப் கொஷினில் 1 வந்து ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் கேட்டுட்டு 1 எஸ்ஏ டைப் கொஷின் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் பார்ட்லேருந்து கேட்கலாம். ஸோ நீங்கள் அப்போ வந்து ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் பற்றி இந்த யூனிட்டில் கேட்டாங்க அப்படின்னா அதை எழுதிடலாம். ஸோ அது ஈஸி இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி படிங்க யூனிட் 5 பொறுத்த வரைக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட் 7:30 நவ். ஸோ சாரி ஃபார் த டிலே. 7 o'clock ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இனிமே வில் பி ஆன் டைம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் so what is the meaning of measures of central tendency? So measures of central tendency la enna idella actually exact measure பண்றோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா it is a statistical measure used to describe the center or typical value of a data set. ஒரு center point or mid point, so அந்த வேல்யூவை வந்து நம்ம calculate பண்றோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இது மெயினா வந்து நீங்க படிச்சிருப்பீங்க, இல்ல பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்ல ஸ்கூல் லெவல்ல you might have learned this. Next, it is a single value that represents the center of the distribution or the average value around which the data points tend to cluster. ஸோ இது எந்த லெவலில் படிப்பீங்க, எதுக்காக இதெல்லாம் படிக்கணும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய டேட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. என்ன மாதிரி டேட்டா ஸ்கூல் லெவலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்ஸ் மெயினாக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சு ரேங்க் கார்டு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அந்த நம்பர்ஸ் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் திஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வில் ஹெல்ப் யூ. ஸோ இட் இஸ் அ சிங்கிள் வேல்யூ தட் ரெப்ரசன்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் or the average value. ஸோ அந்த மீன் மீடியன் மோட் அதை தான் வந்து சொல்கிறாங்க சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு. ஸோ இதில் வந்து 3 இருக்குது இல்லையா சென்ட்ரல் டெண்டன்சி. நம்ம 3 இதை சொல்கிறோம். ஒன்று வந்து மீன், மீடியன் அண்ட் மோட். ஸோ தீஸ் ஆர் த 3 values in the central tendency. ஸோ இதுதான் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து அந்த சென்ட்ரல் வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணது ஒரு டேட்டாவில். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா அரித்மெட்டிக் மீன். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஸோ மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி ரைட், நீங்கள் ஸ்கூல் லெவல்லே படிச்சிருப்பீங்க. ஸோ மீன் இஸ் கால்குலேட்டட் பை எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணுவீங்க, டிவைடிங் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஸோ அதுதான் பேசிக் கான்செப்ட் இல்லையா? ஸோ ஸ்கூல் லெவலில் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் படிச்சிருப்பீங்க மேக்ஸில் மீன் எப்படி கண்டுபிடிப்போம், எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணுவோம். ஸோ எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ டிவைடட் பை த நம்பர் ஆஃப் வேல்யூஸ். So that gives you the arithmetic mean. So அதுதான் மீன்னு சொல்கிறாங்க. So you add up all the values in the data set and divide the sum by the number of values in the data set. So அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மீன் or arithmetic mean அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா x bar is equal to x1 plus x2 plus x3. இப்போது நிறைய மார்க்ஸ் உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க, மீன் சொல்லுங்கள், ஆவரேஜ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் எல்லா மார்க்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை த நம்பர் ஆஃப் வேல்யூஸ் யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட், தட் கிவ்ஸ் யூ த அரித்மெட்டிக் மீன். ஸோ இங்கே பாருங்கள் 60, 70 + 80 + 90 + 100ன்னு இங்கே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க டேட்டா செட்டு. ஸோ இதோட ஆவரேஜ் இல்லைனா மீன் எப்படி கால்குலேட் பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை த நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஹவு மெனி வேல்யூஸ் ஆர் தேர்? ஸோ ஹவு மெனி வேல்யூஸ் ஆர் தேர்? 5, ரைட்? ஸோ divided by 5 பண்ணா 400 divided by 5 gives you the value 80. So that is the arithmetic mean. So general definition la வந்து what you will say, summation of, so general ஒரு formula கொண்டு வராங்க, summation na எல்லாத்தையும் add பண்ண value, summation of x divided by n is the number of values. So can you hear me right? Are you clear about the arithmetic mean? You can comment in the comment section.
ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, so this is the general formula of a mean given in your book assessment for learning. Next, coming to the mean for discrete series. So discrete series கொடுத்துருக்காங்க. ஸோ ரா டேட்டா இல்லாமல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் 20 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் 25 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த மார்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுதான் நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மார்க்ஸ் வித் ஃப்ரீக்வன்சி தே ஹாவ் கிவன். ஸோ தட் இஸ் நோன் ஆஸ் அ டிஸ்க்ரீட் சீரீஸ். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட டேட்டா இருக்குது, ஸோ டிஸ்க்ரீட் சீரீஸாக இருக்குது அப்படின்னா ஹவ் வில் ஃபைண்ட் த மீன். ஸோ அந்த மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா எஃப்ன்ற ஒரு வேல்யூ ஆட் ஆகுங்க. ஸோ அதுதான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேபிளர் காலம் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா x bar is the arithmetic mean. Okay, so x bar is equal to summation of f of x divided by n. So n is the number of values and the summation of f of x. So இது எப்படி கண்டுபிடிக்கிறது? summation of f first கண்டுபிடிக்கணும், summation of frequency அந்த frequencyயோட டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து summation of f of x. so f frequency into x, so 6 into 20 என்ன வரும், அதே மாதிரி 10 into 25 250 and 14 into 30. ஸோ இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். summation of f of x is divided by n பண்ணுறோம். ஸோ this total summation of f of x இங்கே இருக்குது. ஸோ 1160 divided by 40. ஸோ you will get the value of 29. ஸோ இப்படி தான் discrete seriesக்கு நம்ம வந்து direct method இது. ஸோ இது வந்து direct methodல நம்ம போடுறது. ஸோ இது ஈஸி, பட் நெக்ஸ்ட் இன்டைரக்ட் மெத்தடில் நம்ம அசியூம்டு மீன் வச்சு கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் அ ஷார்ட்கட் மெத்தட் ஆக்சுவலாக அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு. I hope till this you are clear. So next நம்ம வந்து indirect method பற்றி பார்க்கலாம். ஸோ இன்டைரக்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்னு ஒரு லெட்டர் இன்வால்வ் ஆகும் இந்த ஃபார்முலாவில். நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா, summation of f of x divided by n. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு மீன்னா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்கள் ஒரு கொஷின் வருது உங்களுக்கு எஸ்ஏ டைப்பில், எக்ஸ்பிளைன் அபவுட் மீன் மீடியன் மோட் அண்ட் வித் தேர் ஃபார்முலாஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலாவை எழுதி நீங்கள் என்ன மீன்னா என்ன எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு எழுதிங்கனாலே போதும். அண்ட் கம்மிங் டு த மீன், ஃபைண்டிங் அவுட் மீன் பை ஷார்ட்கட் மெத்தட் ஆர் இன்டைரக்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபார்முலா பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. x bar is equal to, x bar nale mean actually is equal to a is the assumed mean plus summation of f of d, anga f of x nu paatha inga f of d divided by n. a is the assumed mean and d is equal to x minus a. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த டேட்டாக்கே நம்ம வந்து இன்டைரக்ட் மெத்தடில் கண்டுபிடிக்கிறோம். இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ d is equal to x minus a. ஸோ a is the assumed mean. ஸோ இங்கே வந்து நீங்களாம் அசியூம் பண்ணிக்கிறீங்க ஒரு நம்பரை. ஸோ இது எப்படி வந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும் இங்கே பாருங்கள், ஃப்ரீக்வன்சி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 6 10 14 6 4. ஸோ இதில் எது ஹையஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 14. ஸோ 14க்குரிய எக்ஸ் வேல்யூ ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30. ஸோ இதுதான் ஏ. ஸோ இப்படி தான் மோஸ்ட்லி அசியூம்டு, அதாவது மிட் பாயிண்டில் தான் மோஸ்ட்லி எடுப்பாங்க. ஸோ ஏ இஸ் 30 ஹியர். ஸோ ஏன் 13 எடுக்கும்போது d is equal to x minus a பண்ணும்போது x is 20 ரைட். 20 minus 30 பண்ணால் மைனஸில் நமக்கு வேல்யூ கிடைக்கும் இல்லையா. ஸோ ஏன்னா கிரேட்டர் நம்பரோட சைன் தான் வரும். ஸோ 20 minus 30 is minus 10. இங்கெல்லாம் மைனஸில் வரும் சைனு, இங்கெல்லாம் ப்ளஸில் வரும். ஸோ இந்த மாதிரி d is equal to x minus a கண்டுபிடிக்கணும்.
அதுக்கப்புறம் f into d பண்ணும். f இந்த frequencyல இருக்க values into the value of d, you get the values here in this column. So next is summation. இதை full total பண்றோம், that is summation of f of d. So see, இப்போ நம்ம அந்த ஃபார்முலா படி summation of f of d கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அது வந்து மைனஸில் நமக்கு வேல்யூ வந்திருக்கு, -40 divided by 40. அதை வந்து எல்லாமே நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண பின்னாடி ஏ வேல்யூ நான் சொன்ன மாதிரி அசியூம்டு மீன். ஸோ 30 - 1 29. ஸோ இது வந்து இன்டைரக்ட் மெத்தட். ஸோ இதில் வந்து ஒரு வேல்யூ இன்வால்வ் ஆகுது. நான் சொன்ன மாதிரி ஏ இஸ் த அசியூம்டு மீன். ஸோ அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது அவ்வளோதான். ஸோ மீன் ஃபார் குரூப்டு டேட்டா. ஸோ குரூப்டு டேட்டானா என்ன, கிளாஸ் இன்டர்வல் இன்வால்வ் ஆகும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து ஸ்கூல் லெவலில் படித்தது. ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரெஃப்ரெஷ் யுவர் பேசிக்ஸ். ஸோ நீங்கள் திருப்பி அதை ப்ரஷ்அப் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அந்த ஃபார்முலாஸு இது எல்லாமே எல்லாருக்கும் ஃபெமிலியராக தான் இருக்கும், என்ன பிரான்ச்சாக இருந்தாலும் சரி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான். ஆனால் இங்கே வந்து கிளாஸ் இன்டர்வல், இந்த டேட்டா பாருங்கள், கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருப்பாங்க 1 to 10, 11 to 20 அப்படின்னு சொல்லிட்டு வித் த ஃப்ரீக்வன்சி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல மிட் பாயிண்ட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 to 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 + 10 divided by 2. ஸோ which gives you 5.5. 1 + 10 divided by 2. ஸோ இப்படி தான் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் சிஐ கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எஃப் இன்ட்டு எக்ஸ். ஸோ எஃப் இன்ட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் வந்து நமக்கு இங்கே வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இந்த கிளாஸ் இன்டர்வல் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் இங்கே மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதிலேருந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த எஃப் வேல்யூவும் இந்த வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த காலமில் இருக்க வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ அதோட சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு கிடைக்குது கீழே, இஃப் யூ சி. ஸோ நெக்ஸ்ட் இஸ் யூ சப்ஸ்டியூட் இந்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் கிடச்சிரும். இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கேல்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். பட் சின்ஸ் திஸ் இஸ் தியரிட்டிக்கல், நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாஸ் வந்து மெமரைஸ் பண்ணிவிட்டு வாட் இஸ் த மீனிங் ஃபார் மீன், மீடியன், அதோட மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் அதை பற்றி எழுதினீங்கனாலே அந்த எஸ்ஏக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கம்மிங் டு த ஷார்ட்கட் மெத்தட். ஸோ இதுலேயும் ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. ஸோ இதில் வந்து ஷார்ட்கட் மெத்தடில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி A, the assumed mean, you have to find the assumed mean. So assumed mean எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி assumed meanக்கு நீங்கள் அந்த A வேல்யூ வந்து போடணும். ஸோ with the maximum frequency. ஸோ A வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். Can anyone comment in the comment section? So okay, let's continue. So A value வந்து அந்த maximum frequency இருக்க வேல்யூ தான் A வேல்யூ. ஸோ இந்த இடத்துல இந்த காலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சியில் த மேக்ஸிமம் வேல்யூ எது பார்த்தீங்கன்னா 12 இங்கே இல்லையா, 12 தான் வந்து மேக்ஸிமம். ஸோ இதோட வந்து இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 55.5. ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே ஏ கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் அசியூம்டு மீன். ஸோ அடுத்த இதில் வந்து டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை ஐ. ஸோ இது கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா x bar is equal to a plus summation of f of d divided by n into I. So this is going to be your formula to find the mean for grouped data. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா a நான் முன்னாடி சொன்ன மாதிரி 55.5 plus summation of f of d is going to be minus 40. So இது வந்து இந்த
காலத்தோட summation divided by n 50. So இதோட summation n, summation of the frequency into I is the அந்த class interval ஓட size. இங்க பார்த்தீங்கன்னா 1 to 10, 11 to 20, 21 to 30. So இந்த 10 தானே அந்த class interval இருக்கு. So அதனால I is going to be 10 here. So this is finding out of the mean for the grouped data. So grouped data க்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. So next coming to the, so this is about mean. Hope you all are clear. So next coming to the median and mode. So median na enna, mode na enna அப்படின்றத பத்தி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். So mean complete பண்ணிருக்கோம். So median na enna? So median na என்னன்னு பாத்தீங்க அப்படினா, median is the middle value in a sorted list of data. So ஒரு list of data கொடுக்குறாங்க உங்ககிட்ட அப்படினா அதோட mid point. So இப்போ ஒரு லைனே இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், அதோட middle point. So that is known as the median. So it is the middle value in a set of data. So it divides the data set into two halves. So ரெண்டு பாதியா divide பண்ணுது இந்த value median அப்படின்றது. So அதை தான் என்ன சொல்றோம், median, middle value அப்படின்னு சொல்றோம். So middle value அப்படின்றது the value of the n plus 1 divided by 2. அந்த term தான் median value ன்னு சொல்றாங்க. n இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா number of the total items given. So இது வந்து formula. So இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம மீடியன் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் எல்லாமே படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். மீன் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், குவார்டைல் டீவியேஷன் எல்லாம் சேர்த்து வச்சு படிக்கும்போது ஸோ யூ ஹாவ் டு பி கிளியர் இன் ஈச் ஃபார்முலா அந்த ஈச் அந்த டாபிக். மீடியன்னா என்ன, மீன் டீவியேஷன்னா என்ன, மோட்னா என்ன அப்படின்றது. ஸோ இப்போ ஒரு டேட்டா உங்கள் கையில் இருக்குது. இப்போ வந்து 7, 2, 5, 10, 3 நீங்கள் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மீடியன், எனக்கு மிடில் வேல்யூ தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணுன்னா என்ன, அசெண்டிங்னா என்ன, லோவர் வேல்யூலேருந்து ஹையர் வேல்யூ வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ 2, 3, 5, 7, 10. ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து 5 அப்சர்வேஷன் இருக்குது. ஸோ இதோட மிடில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. இது ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம் 5 அப்படின்னு. ஸோ பட் இன்னும் காம்ப்ளெக்ஸான டேட்டா இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா தான் உங்களுக்கு மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே சொன்னீங்கனாலும் 1, 2, 3, 4, 5 வேல்யூ இருக்குது இல்லையா, 5 plus 1 divided by 2. So is equal to 6 by 2 is 3. 6 by 2 is 3, right? So third term idhula enna, in the data la third term is 5. So the median value is 5. So இப்படி தான் அந்த formula வச்சு calculate பண்ணோம். So coming to the complex set of data. So அது சிம்பிளாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப அந்த frequency வச்சு பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி டேட்டா உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா இப்போ மார்க்ஸ் வித் த number of students. So teacher will have only these data in hand, right? So number of students, marks. So இதுதான் நம்ம கையில் எப்பயுமே இருக்கும். ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா discrete seriesல with the frequency, what you have to do here? ஸோ அதே மாதிரி தான், அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. என்னென்னா n plus 1 divided by 2. n plus 1 divided by அந்த ஐட்டம், அந்த வேல்யூவோட அந்த இடத்துல என்ன ஐட்டம் இருக்குது. ஸோ that is going to be your median.
So median for grouped data or discrete series la, so here you have to find another data or புதுசா ஒரு term சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா cumulative frequency. ஸோ அங்கே வந்து அசியூம்டு மீன் நான் ஒன்று சொன்னேன் ஷார்ட்கட் மெத்தடில், இங்கே வந்து cumulative frequencyன்னு ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ cumulative frequency, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ சொன்னோம், ஃப்ரீக்வன்சி சொன்னோம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து மீன் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் முன்னாடிலாம். அசியூம்டு மீனுன்னு ஒன்று கேல்குலேட் பண்ணோம். அப்புறம் கிளாஸ் இன்டர்வல் வச்சு மிட் பாயிண்ட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் அதெல்லாம் ஒரு புதுசாக ஒரு காலம் வந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா cumulative frequency. So what is cumulative frequency? So listen carefully. இந்த cumulative frequency எப்படி calculate பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து 6 இங்கே frequency இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, you put the 6 here as it is, and with this 6 you have to add this 10, you get the answer 16 which you write in the second row, and with 16 you add 14, what answer you get is 30, so that you write as the third number. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஆரோ மார்க் போட்டே உங்கள் புக்லேயே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஃபைண்ட் த cumulative frequency. ஸோ இப்போ நம்ம cumulative frequency இங்கே கண்டுபிடிச்சாச்சு. தட் இஸ் கோயிங் டு பி இன் யோர் தேர்ட் காலம். அண்ட் த சம்மேஷன் ஆஃப் எஃப் இஸ் என் ஹியர். சம்மேஷன் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கிறோம்ல, அதுதான் என், கேபிட்டல் என். ஸோ அதை மறந்துடக்கூடாது. ஸோ அந்த 40ன்றதை வச்சு நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி 40 + 1 divided by 2 gives you 20.5. ஸோ நான் முன்னாடி அங்கே ஒரு சிம்பிளான டேட்டா சொன்னேன்ல, தேர்ட் அந்த அதே மாதிரி இங்கே வந்து இது வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குது கொஞ்சம். 20.5th டேர்ம். ஸோ அது நம்ம சொல்ல முடியாதுல்ல, இதில் எது 20.5th டேர்ம். ஸோ இது கஷ்டம் நமக்கு கண்டுபிடிக்கிறது. 20.5th டேர்ம்னா நம்மளா இங்கே வந்து இது பண்ணிக்கிறாங்க, த ஐட்டம் நம்பர் பிட்வீன் 17 to 30. So what is the value for the item number between 17 to 30 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ 17 to 30 அதுக்குள்ளே இருக்க ஐட்டம் நம்பர் வேல்யூ இஸ் கோயிங் டு பி 30. ஸோ 30 is the answer. So that is the median for the grouped data. So next coming to the median for grouped data or continuous series. So continuous series க்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? So continuous series க்கு பாருங்க, இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்ம you have to memorize the formula, no other go. ஸோ இங்கே பாருங்க, continuous series க்கு இதுதான் ஃபார்முலா. median is equal to L plus n/2 minus c divided by f into I. So this is your formula for grouped data or continuous series. So L என்றது it is the lower limit of the median class, C is the cumulative frequency up to the median class, I is the class size, and F is the cumulative frequency of the median class. So median class னு கொடுத்திருக்காங்க. How you are going to find the median class? So median class எப்படி கண்டுபிடிக்க போறோம்? So let's do it with the data here. So the median for grouped data or continuous series. So a data is given here with class interval and frequency are given. So you have to find the median class here. So median class is found using the formula n/2. So n/2th term எது அப்படின்னு first கண்டுபிடிக்கணும். cumulative frequency நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த CF கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஃபைண்ட் வேர் திஸ் n/2th term in cumulative frequency column. ஸோ n/2 பண்ணும்போது what you will get for this set of data. ஸோ n/2 பண்ணும்போது n-ன்றது இங்கே 50. So 50 divided by 2 gives you 25. So 25, where this 25 lies. So 25 எங்க வந்து வரும் அப்படின் part which falls in the class interval is 51 to 60. So n/2 நம்ம கண்டுபிடிக்கும்போது 25 எதுக்குள்ள வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வரும், இந்த ரோவில். ஸோ வந்து அதோட கிளாஸ் இன்டர்வல் சைஸ் என்ன, 51 to 60.
ஸோ இந்த cumulative frequency table தான் எப்பவுமே நீங்கள் பார்க்கணும். ஸோ n/2th term இதில் எது அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அந்த டேர்மை மார்க் பண்ணி வச்சுட்டு அதோட கிளாஸ் இன்டர்வலை ஸோ இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி யர் கிளாஸ் இன்டர்வல் ஃபார் திஸ் மீடியன் கிளாஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம மீடியன் கிளாஸ் நீங்கள் சொல்கிறாங்க. இதோட லோவர் லிமிட் என்னது 51, அதுதான் எல். ஸோ லோவர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்ல அது வந்து இங்கே 51. அப்பர் லிமிட் ஆஃப் த ப்ரீவியஸ் மீடியன் கிளாஸ் இஸ் 50. So let's go to the formula again. Lower limit of the median class நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து the upper limit of the previous median class is 50. I is the class size, F is the cumulative frequency of the median class. So இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மீடியன் கிளாஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் n/2 அந்த ஃபார்முலாவை போட்டு. ஸோ L is the lower limit, that is going to be 50, C is 24, cumulative frequency before the median class. So up to the median class ன்னு சொல்லலாம் இல்லைனா. ஸோ and F is 12, n/2 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 25 அப்படின்னு. I is the class size, that is going to be 10. ஸோ இது எல்லாமே இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 51.33 கிடைக்கும். ஸோ யூ கேன் டூ இட் இன் த கேல்குலேட்டர் அண்ட் சி. இது வந்து இதுதான் ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம் இஃப் யூ சப்ஸ்டியூட் இன் த ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் அபவுட் மீடியன். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு மோட். ஸோ மோட்னா என்ன? ஸோ மோட்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த வேல்யூ தட் அப்பியர்ஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி இன் த டேட்டா செட். ஸோ ஒரு டேட்டா செட் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ விச் வேல்யூ அப்பியர்ஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி, எது ரொம்ப வந்து அதிகமாக அப்பியர் ஆகுது ஒரு டேட்டா செட்டில், தட் இஸ் மோட். ஸோ இட் இஸ் த மோஸ்ட் காமன் ஒரு ஃப்ரீக்வெண்ட் அப்சர்வேஷன், அடிக்கடி நீங்கள் பார்க்குற வேல்யூ, தட் இஸ் மோட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் வி ஹாவ் அ டேட்டா. ஸோ இதில் மோட் பார்த்தீங்கன்னா 3, விச் அப்பியர்ஸ் த மோஸ்ட், விச் நம்பர் அப்பியர்ஸ் த மோஸ்ட். ஸோ தட் இஸ் மோட். இங்கே 3 வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பியர் ஆகுது. ஸோ 3 இஸ் த மோட். ஸோ அது தவிர வி ஹாவ் த காமன் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா வேறு வழியில் யூ ஹாவ் டு மெமரைஸ். So the formula for the mode is L plus IF2 divided by F1 plus F2, that is your formula. So இதில் ஐன்றது பார்த்தீங்கன்னா ட்ரூ லோவர் லிமிட் ஆஃப் த மோடல் கிளாஸ். அங்கே வந்து நம்ம மீடியனில் மீடியன் கிளாஸ்ன்னு சொன்னோம், இங்கே வந்து மோடல் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். I is the class size and F1, F2 are the frequencies of the previous and succeeding class intervals. So it will be a bit confusing only, எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து படிக்கும்போது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிரித்து படிச்சுக்கோங்க. நோ அதர் கோ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா let's see how we are finding the mode of a data given here. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் இன்டர்வலோட ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க with the frequency they have given. So how we are going to find the mode here? So first வந்து the class interval with the maximum frequency you have to find it out. ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்து மோடல் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியில் எது வந்து ஹையஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா the 12 is the highest, most frequent is appears, this class appears most frequent, this class interval is 51 to 60. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து மோடல் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் என்னது சொல்கிறோம், மோடல் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் த மோடல் கிளாஸ் நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், 51 plus 60 51 plus 60 divided by 2. ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது we get the value as 55.5. ஸோ ஃபார்முலாவில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா L is the true lower limit of the model class இல்லையா. ஸோ lower limitனா 51.
sorry 50.5. I is the class size. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரூ லோவர் லிமிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த ட்ரூ லோவர் லிமிட் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி 50.5 and I is the class size. F1 is 6 and F2 is 6. F1 அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ, F2ன்றது இதுக்கு பின்னாடி இருக்க வேல்யூ. இந்த மாடல் கிளாஸ்க்கு முன்னாடி பின்னாடி இருக்க வேல்யூ. So if you substitute this in our formula, we will get the answer. So this is about the mode. So modeன்றது இதுதான் for a given set of data. Hope you are clear till this. ஸோ நம்ம வந்து இப்போ 3 விஷயம் பார்த்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன், மீடியன், மோட். ஸோ மீனோட ஃபார்முலா என்ன, மீன் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ மீனோட ஃபார்முலா என்ன, மீன்னா என்ன, அப்புறம் மீனோட ஃபார்முலா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் மாதிரி கொடுத்து உங்களை சால்வ் பண்ண சொன்னாலும் சொல்லலாம் லாங் ஆன்சரில். இல்லையா இது கேட்காம கூட விட்டுடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 எஸ்ஐ டைப் கொஷின் இந்த யூனிட்லேயே இருக்குது. ஸோ அதுலேருந்து ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் அது கூட வேறு ஏதாவது கூட மேட்ச் பண்ணி கேட்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ இதே வந்து ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாமே நம்ம பார்த்தோம். அண்ட் மீடியன் அண்ட் மோட். கம்மிங் டு ஆர் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு ஆர் நெக்ஸ்ட் டாபிக். So since most of you asked this topic, I am putting it as a live video. So என்னால் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் ஆகுன்றனால. ஸோ since your exams are nearing, I am actually in a rush. ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க you can learn it like this. Only the formulas with some theoretical concepts if you know how to solve. ஸோ அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா மெயினாக நீங்கள் ஃபார்முலா மெயினாக மெமரைஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் டேட்டா கொடுத்து கண்டுபிடிங்கன்னு சொன்னாலும் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ கம்மிங் டு அவர் நெக்ஸ்ட் டாபிக், அது மீன் டீவியேஷன். ஸோ மீன் டீவியேஷன்னா என்ன, இது எல்லாமே நான் இப்போ சொல்ல போகிற 3 டாபிக்ஸ், அதாவது மீன் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், குவார்ட்ரைல் டீவியேஷன். ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறோம், மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். ஸோ தே ஆர் டேர்ம்ட் as measures of dispersion. ஸோ முன்னாடி பார்த்தது நம்ம மீன், மீடியன், மோட் அதெல்லாம் பார்த்தோம்ல, அது வந்து மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஆர் டீவியேஷன். ஸோ எவ்வளோ ஒரு டேட்டாவில் இருந்து அந்த டீவியேட் ஆகி போகிற வேல்யூஸ், ஸோ அதோட டேட்டா வந்து நம்ம வந்து மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஆர் டீவியேஷன் சொல்கிறோம். ஸோ ஒரு வேரியபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம், எவ்வளோ வேரியபிளாக இருக்குது. ஸோ எவ்வளோ ஸ்கேட்டர் ஆகிருக்கு டேட்டா, ஸ்ப்ரெட் ஆர் த ஸ்கேட்டர் ஆஃப் த டேட்டா. ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்கோர்ஸ் இருக்குது, ஒரு மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா எவ்வளோ அது ஸ்கேட்டர் ஆகிருக்கு, எவ்வளோ வேல்யூலேருந்து எவ்வளோ வேல்யூ வரைக்கும் அது வேரியபிளாக இருக்குது, எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஸோ நிறைய செட் ஆஃப் மார்க்ஸ், ஒரே மாதிரி எல்லா குழந்தைங்களும் மார்க்ஸ் எடுக்க மாட்டாங்கல்ல, ஸோ வேரி ஆகும்ல மார்க்ஸ். ஸோ அதுதான் வந்து மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஆர் டீவியேஷன் சொல்கிறாங்க. ஸோ ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து லெஸ்ஸர் டிஸ்பர்ஷன் இருக்குது, டீவியேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதிகமாக ஹோமோஜெனிசிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லா டேட்டாவும் எல்லோரும் ஒரே மாதிரி மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஹோமோஜினஸாக இருக்குது. ஹோமோனா என்ன, சேம். அதே வந்து வேறு ரொம்ப நிறைய ரேஞ்ச் ஆஃப் 20லேருந்து 100 வரைக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் வருது, அவ்வளோ மார்க்ஸ் வேரி ஆகிட்டே இருக்குது, ஒரு குழந்தையும் வேறு மாதிரி மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம், அதை ஹெட்ரோனா என்ன, டிஃப்ரெண்ட். ஸோ ஹெட்ரோஜினஸாக இருக்குது அந்த டேட்டா செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மீன் அந்த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஆர் டீவியேஷன் பற்றி. கம்மிங் டு மீன் டீவியேஷன். மீன் டீவியேஷன்னா என்ன, மீன் ஆர் மீன் அப்சல்யூட் டீவியேஷன்.
ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மீன் டீவியேஷனில் it is a measure of dispersion that quantifies the average distance between each data point and the mean of the data set. ஸோ எவ்வளோ அந்த மீன் வேல்யூலேருந்து, மீன்ன்றது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சென்டர் பாயிண்ட் இல்லையா, ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ வந்து டீவியேட் ஆகி போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் மீன் டீவியேஷன். ஸோ இட் இஸ் த மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் that quantifies the average distance between each data point and the mean. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட ஃபார்முலா, ஸோ இந்த ஃபார்முலா இதில் ரொம்ப முக்கியம். ஃபார்முலா ஃபார் த மீன் டீவியேஷன் is going to be this: md is equal to summation of இந்த ரெண்டு bracket போட்டு, that is known as the module. ஸோ இந்த bracket வந்து module சொல்லுவாங்க. ஸோ that module of x divided by n. ஸோ this is the formula, do remember this. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து இந்த மாதிரி லைன் போட்டு ஒரு எக்ஸ் இங்கே போட்டிருந்தாங்க அப்படின்னா that is the module of x ன்னு சொல்லுவாங்க. ஸோ here one data, again data is given here. ஸோ இங்கே பாருங்கள், ஃபைண்ட் இப்போ வந்து மீன் டீவியேஷன் ஆஃப் திஸ் செட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க மீன் டீவியேஷன், எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ யூ நோ த ஃபார்முலானா பாதி வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இஃப் யூ ரிமெம்பர் இட் அண்ட் ஹவு டு டூ அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூக்கு யூ ஹாவ் டு ஃபைண்ட் த மீன் ஃபஸ்ட். இங்கே பாருங்கள், இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் டிவைடட் பை 5 வேல்யூஸ் ஆர் தேர் ஹியர். ஸோ the total first divided by the number of values gives you the mean. ஸோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அடுத்த காலத்தில் பாருங்கள், small x is equal to capital X minus m. ஸோ இந்த 12 minus 16, ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. 12 minus 16 பண்ணியிருக்காங்க, அதனால ஆன்சர் மைனஸில் வந்திருக்கு. அதே மாதிரி 14 minus 16 பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து 0 வரும், அடுத்து 2 பாசிட்டிவில் உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். அடுத்து இந்த காலத்தோட சமேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 0 கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொடியூல் ஆஃப் எக்ஸ் ஆர் த அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டாலே நீங்கள் நெகட்டிவில் போட்டாலும் அதை வந்து பாசிட்டிவாக மாற்றி போடணும். இந்த காலத்தில் இந்த மாதிரி எக்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டான்னா, ஸோ மைனஸில் இருந்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, ஸோ அதனால இப்படி மாற்றுறாங்க. மைனஸ் வேல்யூவாக ப்ளஸ்ஸாக இங்கே மாற்றி எழுதணும், ப்ளஸ் வேல்யூவை யூ ரைட் இஸ் ஆஸ் இட் இஸ். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்ச முன்னாடி நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சம்மேஷன் ஆஃப் மொடியூல் ஆஃப் எக்ஸ், அப்சல்யூட் வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிடும், அதோட சம்மேஷன் ஆஃப் மொடியூல் ஆஃப் எக்ஸ் இஸ் 12 டிவைடட் பை த நம்பர் 5. ஸோ 12 by 5 பண்ணும்போது we get the value of 2.4. ஸோ 2.4 இங்கே வரும் நமக்கு 12 by 5 பண்ணும்போது. 12 is the summation of module of x which is 12 and divided by n is the total number of items in the group, that is 5. So you get the value of 2.4. That is your answer, that is your mean deviation for this set of data given to you. So இப்படி தான் நம்ம mean deviation for ungrouped data கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ குரூப் டேட்டா ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஸோ அதையும் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ மீன் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் மொடியூல் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். ஸோ இதுதான் குரூப் டேட்டாக்கு. ஸோ இந்த ஃபார்முலா உங்கள் மைண்டில் எப்பவுமே இருக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியோட டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதே தான் எஃப் இருக்குது, ஸோ எக்ஸ்ட்ராவாக ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே கண்டுபிடிக்கணும். சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. எப்பவுமே டோட்டல் நம்பர் இந்த ரெண்டு காலத்துக்கும் யூ மஸ்ட் டூ இட். அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? நமக்கு 0 தான் எப்பவுமே கிடைக்கும், ஏன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கனால. அடுத்து இங்கே அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆர் மொடியூல் ஆஃப் எக்ஸ் வந்து நீங்கள் மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக எழுதிடணும் இந்த காலத்தில். ஸோ பாசிட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவாகவே எழுதிடுங்க. அப்புறம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், விச் இஸ் 180. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து
இங்கே வந்து மீன் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்கனால மீன் ஃபார்முலா இங்கே என்ன வரும், சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என் வரும். எஃப் ஆஃப் எக்ஸையும் போட்டு நம்ம வந்து மீன் கண்டுபிடிக்கணும். சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 40 நம்ம மீன் டிவியேஷன் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும், ஈஸி. நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மீன் டீவியேஷன் ஃபார் குரூப்டு டேட்டா. ஸோ இங்கே கிளாஸ் இன்டர்வலோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ கிளாஸ் இன்டர்வல் வித் ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபார்முலா தான், பட் எக்ஸ்ட்ராவாக ஒரு காலம் ஆட் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல். ஸோ மிட் பாயிண்ட் நான் எப்படியே கண்டுபிடிக்கணும்னு முன்னாடியே சொன்னேன் உங்ககிட்ட. ஸோ இப்போ 1 to 10, 11 to 12னா 11 to 20 அப்படின்னா 11 + 20 டிவைடட் பை 2. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இங்கே கண்டுபிடிச்சி எழுதியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் அடுத்து கண்டுபிடிக்கணும், இதுதான் எக்ஸ் இனிமே. ஸோ இந்த கிளாஸ் இன்டர்வல் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியல இல்லையா, அதனால நம்ம வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிச்சி அதை எக்ஸ் வேல்யூவாக இங்கே எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அது ஒரு காலம். அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எம், ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எம். தட் இஸ் த சேம் காலம் விச் வாஸ் கிவன் இன் த டாப் டேபுலர் காலம். ஸோ நம்ம முன்னாடி ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் எம் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே கிளாஸ் இன்டர்வலோட இருக்கிறதுக்கும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது கேபிட்டல் எக்ஸ் இஸ் த மீன். ஸோ மீன் வேல்யூஸ் அதுலேருந்து நம்ம ஸ்மால் எக்ஸ் எம் இஸ் த மீன். ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம்ல எம், அதே மாதிரியே இங்கே மீன் கண்டுபிடிக்கிறோம். சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என் விச் இஸ் 47.5 is the mean value. ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். 16.5 மைனஸ் திஸ் மீன் வேல்யூ 47.5 நம்ம பண்ணும்போது நமக்கு நெகட்டிவில் தான் வேல்யூஸ் வரும். அதே மொடியூல் ஆஃப் எக்ஸில் நெகட்டிவும் நம்ம பாசிட்டிவ் வேல்யூவாக மாற்றிடணும். இந்த காலம் ஃபுல்லாகவே நம்ம அதே வேல்யூவை பாசிட்டிவாக எழுதுகிறோம். அடுத்து எஃப் ஆஃப் மொடியூல் ஆஃப் எக்ஸ் இந்த காலத்தில் ஃபுல்லாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணி எழுதுகிறோம். அடுத்து சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் மொடியூல் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட்டிங் இந்த ஃபார்முலா மீன் டிவியேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். ஸோ தட் இஸ் your answer of 19.12 is your answer. So this is about mean deviation. Excuse me one second. So I got a comment, ma'am please upload child rights and protection unit wise, it's a kind request ma'am. Yeah sure, I'll upload it soon. So due to some personal reasons என்னால் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல, சாரி அபவுட் தேட். ஸோ ஹியர் ஆஃப்டர் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ சப்போஸ் என்னால் ரெக்கார்ட் பண்ணி வீடியோஸ் போட முடியலன்னா நான் லைவில் போடுறேன் இந்த டாப்பிக்கை கூட. பிகாஸ் ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் மச் ஆஃப் டைம். So and more requests were there about for unit 5 in assessment for learning and unit 5 in school management. So adum vandu it will be uploaded soon, so don't worry. So let's start with our next topic. Coming to our next topic, standard deviation. So இதுவும் ஒரு டைப் ஆஃப் டீவியேஷன் தான். ஸோ எவ்வளோ வந்து ஒரு வேல்யூ டிவியேட் ஆகி போகிறது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இட் இஸ் அ மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் வேரியேஷன் ஆர் டிஸ்பர்ஷன், one second. So it is a measure of the amount of variation or dispersion of a set of values, and it indicates how much each data point deviates from the mean. ஸோ அந்த மீன் அந்த ஆவரேஜ் வேல்யூலேருந்து எவ்வளோ டிவியேட் ஆகி போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மீன் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவியேஷனும் சொல்லலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மீன் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவியேஷன்ஸ் ஆஃப் ஆல் த ஐட்டம்ஸ் ஃப்ரம் த arithmetic mean. So that is
ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இதில் வந்து ஸ்கொயர் ரூட் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வேரியன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா சிக்மா. ஸோ சிக்மா தான் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட சிம்பிள். வேரியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதோட ஸ்கொயர் ரூட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடச்சிரும். ஸோ வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என். ஸோ அதுதான் வேரியன்ஸ். சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் இதுதான் வந்து வேரியன்ஸ். ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடச்சிரும். ஸோ அதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேரியன்ஸ்குள்ளே இருக்க கனெக்ஷன். ஸோ இது வந்து சிக்மான்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் விச் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த வேரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் இப்போ டி என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஏ முன்னாடி நம்ம மீன்லலாம் பார்த்தோம்ல டி எப்படி கண்டுபிடிக்கணும், அசியூம்டு மீன்னா என்ன, அப்புறம் இங்கே எக்ஸு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த டேட்டாவை வச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் அன் அன்குரூப்டு டேட்டா. அன்குரூப்டு டேட்டானா என்னது, ஃப்ரீக்வன்சி இல்லாமல் வந்து டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி இல்லை, வெறும் எக்ஸ் வேல்யூஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்னேன் அந்த ஃபார்முலா படி. ஸோ என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி திஸ் இஸ் த இம்பார்ட்டண்ட். இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இந்த யூனிட் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டாபிக்ஸ் தான் படிக்கிறேன், இந்த மேக்ஸ் கான்செப்ட்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் படிக்காமல் விட்டுடலாம். பட் மற்ற யூனிட்ஸ் நீங்கள் தரவாக இருக்கணும். ஸோ இந்த யூனிட்லேருந்து எப்படி கொஷின்ஸ் வரும்னு தெரியாது. சப்போஸ் நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து வந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எம். அது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஸ்மால் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது கேபிட்டல் எக்ஸ், நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம், ஸ்மால் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் தெரியல, இது வந்து ஸ்மால் எக்ஸ், இது கேபிட்டல் எக்ஸ். ஓகேவா. ஸோ ஸ்மால் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸ்மால் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் எம் பண்ணுறோம். ஸோ எம் இங்கே மீன் எப்படி கண்டுபிடிக்கணும், சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். சமேஷன் ஆஃப் எக்ஸ் பண்ணும்போது நமக்கு 108 வருது, டிவைடட் பை என் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் விச் இஸ் 6 தானே, 1 2 3 4 5 6 தானே இருக்குது. ஸோ இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ எக்ஸ் மைனஸ் எம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு நெகட்டிவ்லேயும் வேல்யூஸ் வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் இங்கே நம்ம எழுதுகிறோம், 0 தான் எப்பவுமே வரும். அங்கே வந்து இங்கே பாருங்கள், நம்ம மீன் டீவியேஷனில் என்ன பார்த்தோம், 1 செகண்ட். மீன் டிவியேஷனில் பாருங்களேன், மீன் டிவியேஷனில் நமக்கு நெகட்டிவாக வேல்யூஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இல்லைனா மொடியூல் ஆஃப் எக்ஸ், ஸோ இந்த டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவாக மாற்றி ஃபர்தராக நம்ம கேல்குலேஷன் பண்ண ஆரம்பித்தோம். அது சரியானதாக இருக்காது இல்லையா. ஸோ அப்படி பார்த்தா நமக்கு வந்து அவ்வளோ கரெக்டான வேல்யூ கிடைக்காது. ஸோ அதனால இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றாமல் ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க. ஸ்கொயர் பண்ணாலும் அந்த நெகட்டிவ் போயிடும் இல்லையா, மைனஸ் சைன் போயிடும். அதனால் அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறாங்க. ஸ்கொயர் பண்ணி எழுதுனா இந்த வேல்யூஸ் நமக்கு கிடைக்கிது. ஸோ அதோட சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. என்ன ஃபார்முலா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என். சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன 58 டிவைடட் பை n என்ன, ஸோ n வந்து 6, அதோட ஸ்கொயர் ரூட். ஸோ அதுதான் என்னது நமக்கு சிக்மா வேல்யூ. சிக்மா அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ இஸ் கோயிங் டு பி 3.109. அதுதான் உங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் for this set of ungrouped data. Next, coming to the standard deviation for grouped set of data or discrete series. ஸோ இது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஃபார்முலா தான். ஸோ இதுலேயும் ஃபார்முலா மெமரைஸ் பண்ணும். நான் முன்னாடி சொன்ன ஃபார்முலா சிக்மா இஸ் ஈக்குவல் டு இங்கே எஃப் ஆஃப் டி ஸ்கொயர்ட் பை என் மைனஸ் சிக்மா எஃப் ஆஃப் டி பை என் த ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து டின்ற வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. அதோட ஃபார்முலா வந்து டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ இல்லையா, முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம் நிறையா வாட்டி.
ஸோ ஒரு ஐட்டம் வந்து இதில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் அஸ்யூம்டு மீன் மோஸ்ட்லி மிடில் டேர்மை தான் அஸ்யூம்டு மீனாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல மிடில் டேர்மு இங்கே வரும். ஸோ வந்து 30. ஸோ A is going to be 30. ஸோ A 30 நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வச்சு நம்ம இந்த காலம் வந்து கண்டுபிடிக்கிறோம். D is equal to x minus A, அதாவது 25 minus 30 அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி -10. ஸோ அதை வச்சு இந்த காலம் நம்ம ஃபில் பண்ணிடுறோம். அப்புறம் summation of D which is 0ன்னு வருது. அப்புறம் f of D கண்டுபிடிக்கிறோம். f of D squared you find it, அதாவது f of D into D you did do it. ஸோ ரெண்டையும் இன்டூ பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு f of D summation of this column, இந்த f of D squared இருக்குல்ல, இந்த காலத்தோட சம்மேஷன். அது அடுத்து அப்படியே அந்த ஃபார்முலாவில் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த சம்மேஷன் ஆஃப் f of D squared இங்கே கிடைச்ச வேல்யூ டிவைடட் பை n minus summation of f of D squared இல்லை f of D divided by n the whole squared. அதே தான் இது வந்து ஸ்கொயர்டு, இது ஹோல் ஸ்கொயர்டு. அதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் எப்போவுமே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது the answer is 5.92. that is our standard deviation. coming to our grouped dataல continuous series class intervalோட கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் இன்டர்வலோட பண்ணும்போது இந்த ஃப்ரீக்வன்சி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு டூ வித் த கிளாஸ் இன்டர்வல். ஸோ இங்கே வந்து ஐ இன்வால்வ் ஆகும். தட் இஸ் தட் இன்டர்வல் சைஸ் ஆர் த கிளாஸ் சைஸ். அது இங்கே 10 எப்பவுமே இல்லையா, இங்கே 10 நான் 10 தான் போட்டிருக்காங்க. இங்கே சம்மேஷன் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கிறாங்க, மிட் பாயிண்ட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் அது ஒன்று எக்ஸ்ட்ராவாக கண்டுபிடிப்போம். அண்ட் D is equal to x minus a divided by I. You have to find it. So this gives you this column x minus a divided by I கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறமா f of D தனியாக கண்டுபிடிக்கிறோம், f of D squared தனியாக கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது we will get the standard deviation here as 22.98. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இது ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு த குவார்டைல் டிவியேஷன். ஸோ குவார்டைல் டிவியேஷன்னா என்ன? Hope you are all listening. So I'm going to complete it now. ஸோ லாஸ்ட் டாபிக் குவார்டைல் டிவியேஷன். ஸோ இதுக்கப்புறம் அந்த ரேங்க் கார்லேஷன், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டாபிக் இருக்குது. அது வந்து அதையே இன்றைக்கே நான் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா அதுலேயும் ஃபுல்லாக ஃபார்முலாஸ் எல்லாம் தான் இன்வால்வ் ஆகும் அந்த கார்லேஷனில் எல்லாமே. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா I will say it to you on another day. I will explain it to you for sure. So quartile deviation, what is the meaning of quartile? So quartile deviation, it represents the spread of the middle 50% of the data points in a data set. So the middle 50% of the data points, how they are spread, அதுதான் நம்ம quartile deviation சொல்கிறோம். It is half the difference between the third quartile and the first quartile. ஏன்னா அந்த ஃபார்முலா தான் Q3 minus Q1 divided by 2. அதுதான் நம்ம halfன்னு சொல்கிறோம். Half the difference between the Q3 minus Q1, அதுதான் quartile deviation. ஸோ இதில் Q1 தெரியணும் உங்களுக்கு, Q3 எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு தெரியணும். இப்போ வந்து இங்கே சொல்கிற மாதிரி
இப்போ let us consider this line as a data. ஒரு டேட்டா உங்கள் கையில் இருக்குது. ஸோ அதில் 3 பாயிண்ட்ஸ் இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ABCDE அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கீழேருந்து பார்க்கும்போது this Q1 அப்படின்றது Q1 is the 25% of the items below which the 25% of the items lie. ஸோ கால்வாசி டேட்டா அது கீழே இருக்கும். அதே வந்து Q2ன்றது தான் மீடியன். 50% ஆஃப் த டேட்டா வந்து அது கீழே இருக்கும். நம்ம மீடியன் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து அதை வந்து செகண்ட் குவார்டைல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கம்மிங் டு Q3 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா below this point the 75% of the items lie. இதை வந்து தேர்ட் குவார்டைல் அதாவது Q3 அப்படின்னு சொல்கிறாங்க. 75%னா இட் இஸ் 3/4 அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம கால்னா 1/4, ஹாஃப்னா 1/2. அந்த மாதிரி the 75% of the items lie below this data numbers அப்படி சொல்லலாம். ஐட்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைனா. ஸோ அதுதான் Q1, Q2, Q3. ஸோ இதிலேருந்து தான் இது Q1 அண்ட் Q3 உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்போ தான் QD குவார்டைல் டிவியேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் Q3 minus Q1 that is known as inter quartile deviation. அதோட ஹாஃப் அதாவது டிவைட் பை 2 பண்ணால் வர்றது தான் குவார்டைல் டிவியேஷன். இது வந்து இன்டர் குவார்டைல் நடுவில் இருக்க குவார்டைல் டிவியேஷன், இன்டர் நடுவில். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த குவார்டைல் டிவியேஷன் ஆஃப் அன்குரூப்டு டேட்டா. ஸோ ஃப்ரீக்வன்சி இல்லாமல் டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இதை கண்டுபிடிப்பீங்க? இது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுனாங்களே இந்த கான்செப்டை வச்சு நீங்கள் வந்து எக்ஸாமில் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த ஃபார்முலா Q1, Q2, Q3னா என்ன? ஸோ இது ஈஸி தான். பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. பட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ ஸ்டெப் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அசெண்டிங் ஆர்டர்னால் லோவர் லெவல் லோவர் வேல்யூலேருந்து ஹையர் வேல்யூ வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். அதுதான் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் Q1 கண்டுபிடிக்கிறாங்க. Q1னா ஃபஸ்ட்டு குவார்டைல் டிவியேஷன். ஃபஸ்ட்டு குவார்டைல் டிவியேஷனுக்கு ஃபார்முலா வந்து த வேல்யூ ஆஃப் த n+1/4th டேர்ம். 1/4னா என்ன? கால். ஸோ Q1 நான் ஏற்கனவே சொன்னேன். என்ன சொன்னேன்? அந்த நான் லைன் வச்சு வரைஞ்சி சொன்னதில் என்ன சொன்னேன்? the below which the 25% of the items lie. ஸோ நம்ம வந்து 1/4th ஐட்டமை இதில் கண்டுபிடிக்கிறோம் Q1. ஸோ 1/4th ஐட்டம் அப்போ வந்து n+1/4th ஐட்டம். அதனால தான் இந்த ஃபார்முலா. nன்றது 6 இங்கே, ஏன்னா 6 இருக்குங்க. ஸோ கால் 1/4 நம்ம கண்டுபிடிக்கும் போது what you will get? ஸோ 1/75th டேர்ம் எது அப்படின்னா 1.25 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ வேல்யூ ஆஃப் ஐட்டம் நம்பர் 1 ப்ளஸ் த 0.75th டேர்ம். ஸோ 1.75னாலே அது வந்து 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கும் இல்லையா. த வேல்யூ ஆஃப் த ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் த 0.75 இன்டூ த வேல்யூ ஆஃப் 2 மைனஸ் த வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட் டேர்ம். ஏன்னா 0.75 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் நடுவில் தான் வந்து அந்த டேர்மோட வேல்யூ இருக்க போகுது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 - 5 பண்ணுறாங்க. வேல்யூ ஆஃப் ஐட்டம் நம்பர் 2 இஸ் 20 ஹியர். இங்கே பாருங்கள் 20. வேல்யூ ஆஃப் ஐட்டம் நம்பர் 1 இஸ் 10. ஸோ 1.75னால இந்த வேல்யூ ஆஃப் 1க்கும் 2க்கும் நடுவில் தான் மோஸ்ட்லி நம்மளோட ஆன்சர் இருக்குது. ஸோ 0.75 இன்டூ என்ன பண்ணுறாங்க? 2 - 1 பண்ணுறாங்க. வேல்யூ ஆஃப் ஐட்டம் நம்பர் 1 ஆட் பண்ணிக்கிறாங்க. இது கூட இப்படி தான் பண்ணணும் இது ஆக்சுவலாக. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 17.5 வருது. ஸோ இதுதான் ஆன்சர். Q1 இப்போ கண்டுபிடிச்சாச்சு. Q3 கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம QD அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். Q3 பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் 3/4th ஐட்டம் அப்படின்னு சொன்னேன். த வேல்யூ ஆஃப் 3 × n+1/4th ஐட்டம். ஸோ n is 6. ஸோ அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 5.25th ஐட்டம். 5.25னா எங்கே இருக்கும்? ஸோ 5.25னா மோஸ்ட்லி 6த்துக்கும்
ஃபிஃப்த்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு பாயிண்டில் 5.25 வரும் இல்லையா? ஸோ அதனால வேல்யூ ஆஃப் 6 மைனஸ் வேல்யூ ஆஃப் 5 பண்ணுறாங்க, 0.25 இன்ட்டு இது பண்ணுறாங்க, வேல்யூ ஆஃப் ஃபிஃப்த் ஐட்டம் கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் 5.25 இல்லையா? ஸோ the answer is 82.5. ஸோ QD calculate பண்ணுறதுக்கு Q3 நமக்கு தெரிஞ்சிச்சு, Q1 தெரிஞ்சிருச்சு. Q3 minus Q1 divided by 2 is going to be 32.5. அதுதான் உங்களுக்கு quartile deviation. ஸோ நம்ம quartile deviation கண்டுபிடிச்சிட்டோம். Hope you are clear. ஸோ எனக்கு தெரியல உங்களுக்கு புரிஞ்சான்னு. ஸோ I am trying my level best to explain it to you. ஸோ if you are going to be from maths background, உங்களுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே, ஏன்னா மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் ஃபார் அதர் பிரான்ச்சஸ் அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக ஐ எம் எக்ஸ்பிளைனிங் எல்லா ஸ்டெப்பையும் நான் சொல்கிறேன் ஒன்றொன்றையும், ஆனால் எல்லாருக்கும் புரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக. ஸோ இப்போ குரூப்டு டேட்டா ஆர் டிஸ்க்ரீட் சீரீஸ்க்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் குவார்டைல் டிவியேஷன்? மெயினாக இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? Q3யும் Q1ம் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இதில் வந்து மார்க்ஸ் ஆப்டே நீங்கள் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எஃப் ஃப்ரீக்வன்சி எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 10 மார்க் எடுத்திருக்காங்க, 20 மார்க் எத்தனை நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த குரூப்டு டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிஎஃப் கண்டுபிடிக்கணும், அதாவது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. நான் முன்னாடியே சொல்லி தந்தேன் எப்படி கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினாலே இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்பர் நீங்கள் அப்படியே எழுதிடுவீங்க, +50 + 40 என்ன ஆன்சர் அதை இங்கே எழுதிட்டு திருப்பி 90 + 30 இங்கே எழுதிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் சிஎஃப் கண்டுபிடிக்கணும். n is equal to summation of f which is going to be 220. இது நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ always you have to arrange the numbers in the ascending order. Remember that you have to find the cumulative frequency in the third column. So third columnல நம்ம cumulative frequency எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவார்டைல் டிவியேஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம், அதாவது Q1 கண்டுபிடிக்கிறோம். Q1 எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ Q1க்கு யூ ஹாவ் த ஃபார்முலா ஃபார் திஸ் குரூப்டு டேட்டாக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா L1 ப்ளஸ் இந்த ஃபார்முலா தான் n/4 - C1 divided by F1 into I. ஸோ நோ அதர் கோ, யூ ஹாவ் டு ரிமெம்பர் த ஃபார்முலாஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே n/4 கண்டுபிடிச்சணும். ஏன்னா ஃபஸ்ட்டு குவார்டைல் டிவியேஷன்னாலே நான் வந்து கால்னு சொன்னேன்ல, ஸோ 1/4 கண்டுபிடிக்கணும். ஸோ 220 divided by 4 பண்ணிங்க அப்படின்னா 55 வரும். ஸோ என்னன்றது இங்கே பாருங்கள் சமேஷன் ஆஃப் எஃப் வந்திருக்குல்ல, ஸோ அதுதான் n. L is the lower limit. ஸோ லோவர் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா sorry one second. okay sorry. ஸோ இது பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடணும். எல்னா என்ன, n/4னா என்ன, C1னா என்ன, F1னா என்னன்னு தான் தெரியணும் ஆக்சுவலாக. ஸோ n/2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே. ஸோ n/2 is 55, ரைட்? ஸோ L is the lower limit. ஸோ Lன்றது இங்கே 10 and C1 is 50 and F1 is 40 and I is 10. ஸோ இதை வந்து நீங்கள் அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will be getting the value of Q1. ஸோ தேர்ட் குவார்டைல் டிவியேஷன் Q3 கண்டுபிடிக்கிறது வரைக்கும் நான் வந்து Q3 வந்து 75% அப்படின்னு சொன்னேன். ஸோ 3n/4 அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1/6 term which lies in the interval.
அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது L3 லோவர் லிமிட் வந்து 60 வரும். ஸோ லோவர் லிமிட் வில் பி between the which lies in the interval 1 இங்கே பாருங்கள் 1/6 டேர்ம் அப்படின்னாலே இது வந்து எந்த இன்டர்வல் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட் லைஸ் between the scores sorry Cன்றது ஆக்சுவலாக cumulative frequency just before the quartile deviation. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு ஸோ அதெல்லாம் வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா Q3 உங்களுக்கு கண்டுபிடிச்சிடும். அதுலேருந்து நம்ம QD கண்டுபிடிச்சிடலாம். Q3 - Q1 / 2. இவ்வளோ டீப்பாக நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணணும்னு இல்லை இந்த யூனிட்டை, ஜஸ்ட் த ஃபார்முலாஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ அதே தான் நம்ம கிளாஸ் இன்டர்வல் வச்சு வரதுக்கும் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ கிளாஸ் இன்டர்வல் வச்சு வரதுக்கும் அதே ஃபார்முலா. நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? Q1க்கு Q1 = L1 + n/4 - C1 / F1 into I. So I is the exact lower limit of the first quartile. அது இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோ மார்க் போட்டே காமிச்சிருக்காங்க. ஸோ n/4 3 n/4 அதோட வேல்யூஸ் எக்ஸாக்ட் லோவர் லிமிட் எல்லாமே. ஸோ இதிலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து QD அதாவது குவார்டைல் டிவியேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம ஐ ஹவ் கவர்ட் டில் த குவார்டைல் டிவியேஷன் இன் திஸ் யூனிட் 5. ஸோ யூனிட் 5 வேணும்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். So do comment in the comment section also. So thank you all for watching this video. Correlation or rank correlation அப்படின்ற நம்ம சொல்கிறத டைப்ஸ் ஆஃப் correlation இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எதர் இட் கேன் பி அ லைவ் வீடியோ ஆர் it can be a recorded video. I don't know. So it depends. So happy learning to you all. Thank you for watching this video. Thank you all.